ஜஸ்ட் கோ த்ரூ. சும்மா சின்ன சின்னதா பாருங்க, அங்கங்க பாருங்க. சரி கைஸ், சொல்லுங்க என்னெல்லாம் பாத்தீங்க அங்க, சொல்லுங்க. குயிக்கா இந்த தடவை டைம்லாம் கொடுக்க மாட்டேன், குயிக்கா சொல்லுங்க எல்லாரும். எஸ் ஃபாஸ்ட். சார் பேசேஜ் வந்து ஸ்டோரி டெல்லிங்க பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்த ஆள் இன்னொரு பாயிண்ட். வேற எதை பத்தி, வேற ஏதாவது ஒண்ணு பாத்தீங்களா புதுசா? ஸ்டோரின்னு தான் வருது, வார்த்தையில பிரச்சனை இல்லை. வேற எதுவும் புதுசா தெரிஞ்சுதாமா யாருக்காச்சும்? எனிதிங் எனிதிங் உங்க மைண்ட்ல படுறத சொல்லுங்க. இப்ப ஸ்கிம் பண்ணதுல என்ன தெரிஞ்சது? ஓகே, உங்க மௌனம் எனக்கு புரியுது. ஸ்டோரிங்கிற ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க, அதனாலதான் இவ்வளவு குழப்பம்னு நினைக்கிறேன். we will go on to the first question. ஓகே, டைரக்டா கொஸ்டினை பாருங்க. யாரா ஒருத்தர் வாசிங்க பாப்போம் குயிக்கா. யாரா ஒருத்தர் மேக் இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ். Rational optimism. ம் Look for opportunities, or sensible and cheerful, or selfishly driven. ஓகே, இப்போ கீழே உள்ளதை பார்க்க வேணாம். ஐடென்டிஃபை த ஆன்சர் ஃப்ரம் த கோட் given below. அதை என்னைக்குமே நீங்க பார்க்க கூடாது. ரைட், ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் இந்த வார்த்தையை யாராவது பார்த்தீங்களா வாசிக்கும் போது? கண்ணில் பட்டுச்சா? Yes, sir. ஏன் கண்ணில் பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது கொட்டேஷன். Quote பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, கோட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இப்ப ஈஸியா லொகேட் பண்ணிடலாமா? நான் திரும்ப இப்ப பேசேஜ்குள்ள போறேன். இந்த மூணையும் மனசுல வச்சுக்கோங்க. லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, சென்சிபிளா இருப்பாங்களா, இல்ல செல்ஃபிஷா இருப்பாங்களா? திரும்பி போ. எஸ், இப்ப எத்தனாவது லைன்ல இருக்கு? கொஞ்சம் நடுவுல இருக்குன்னு நினைக்கிறேன். ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் முந்தின லைனே வாசிக்கணும். Currently. கரண்ட்லி, வெரி குட். கரண்ட்லி அந்த லைன்ல இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. இல்ல கோகிலா ரீட் பண்ணுங்களேன், சோ தட் ஈஸியா. Okay, sir. Currently, this trend is being led by those who call themselves rational optimists. அவங்களே அவங்கள கூப்பிட்டுக்கிடுவாங்க என்னன்னு, ரேஷனல் ஆப்டிமிஸ்ட்னு. ஓகே, பாப்போம். கண்டினியூ. They tend to claim that it is human nature to compete and to succeed, and also to profit at the expense of others. The rational optimists, however, don't realize how humanity has progressed over time through amiable social networks. ஓகேமா, ஃபைன் ஃபைன். அதுக்கு அடுத்த லைனை மட்டும் யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு குரூப் இருக்கான், அவன் பேரு ரேஷனல் ஆப்டிமிஸ்ட். அவன் என்ன சொல்றான்? they tend to claim that it is the human nature to compete and to succeed. கம்பீட்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? இந்த வார்த்தை தான் கஷ்டம். காம்படிஷன் சொல்றீங்கல்லமா ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்? போட்டி போடுறது. அதோட ரூட் வேர்டு தான் கம்பீட். and to succeed and also to profit at the expense of others. இதுதான் கீவேர்டு, at the expense of others. அப்படின்னா அடுத்தவங்க கூட போட்டி போடணும், அதில் நம்ம ஜெயிக்கணும். எதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறான்? at the expense of அடுத்தவங்களோட எக்ஸ்பென்ஸ்ல நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ வாங்க இதுக்கு, இவங்க யாரு? இவங்க மூணுல யாரு? எந்த குரூப்? முதல்ல ஆப்டிமிசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? ரேஷனல்னா என்ன, ஆப்டிமிசம்னா என்ன? இந்த வார்த்தை தான்மா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், அந்த வார்த்தை தான். கொஞ்சம் பிடிபட்டுருச்சுன்னா ஈஸி.
ரேஷனல் சிம்பிள்மா, பகுத்தறிவுன்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ரேஷனல்னு பேரு. ஆப்டிமிசம்னா ஆப்டிமிசம், பெசிமிசம்னு 2 வார்த்தை உண்டு. ஆப்டிமிசம்னா பாசிட்டிவ். அவ்வளவுதான். இந்த 3ல அவங்க யாரு? யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர். இந்த குரூப் யாரு? They look for opportunities. ஆமா, கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஓடுவானுங்க. கரெக்ட். 1 கரெக்ட். மீதி 2 கரெக்டா தப்பா? மத்தவங்க சொல்லுங்கடா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. தெரியலையோ, புரிய வர மாட்டேங்கா. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போவோம். டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் வாசிங்க யாராவது ஒருத்தர். வேற யாராவது? எனிவன்? ஹியூமன்ஸ் பிகம் யாராவது ஒருத்தர். Humans become less selfish when they work in solitude, they work in large groups, they listen to frightening stories, they listen to cheerful stories. ஓகே, இது எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணுவோமா? ஹியூமன்ஸ் பிகம் லெஸ் செல்ஃபிஷ் தானே தேடுவோம். எங்க இருக்கு? ரொம்ப குழப்பமே, ரொம்ப பெரிய கதையாச்சு. அதனால எங்க இருக்குன்னு தேடுங்க. எப்போ அவங்க கம்மியா செல்ஃபிஷா இருப்பாங்க? Last lines of line 1 2 3 4 5. லெஸ் செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காமா? எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ்ஸா நோவா? லெஸ் செல்ஃபிஷ்னஸ். அப்ப அந்த வார்த்தையை முந்தின நிலையில இருந்தே வாசிக்கணும்னா த ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு ஒரு இதுல இருந்தே வாசிக்கணும். நீங்களே இப்ப வாசிங்களா, ரீட் பண்ணுங்க. த ரேஷனல். The rational optimists, however, do not realize how humanity has progressed over time through amiable social networks and how large groups work in less. அவ்வளவுதாமா. இந்த மட்டும் திரும்ப வாசிங்க. சோஷியல் நெட்வொர்க் அண்ட் how large groups work in less selfishness. அவ்வளவுதான். how large groups, அதிகமான குரூப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க? less selfishness. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? work in large group. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஆன்சர் டைரக்டா இருக்கு இதுக்கு. லார்ஜ் குரூப்ல வேலை பார்க்கும்போது லெஸ் செல்ஃபிஷா இருக்கான். கரெக்டா? இது யாருக்கும் பிரச்சனை இல்லையே. மத்த எல்லாரும் ஓகே தானே? ஷால் வி மூவ் ஆன்? போலாமாமா? எஸ் எஸ், கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. சோ தட் ஈஸி. நெக்ஸ்ட், இந்த வார்த்தையை பாத்தீங்களா எங்கேயாவது? எஸ் சார். ஓகே, ஏற்கனவே ஒரு குரூப்பை பார்த்தோம். அந்த குரூப் நம்மள நல்லா குழப்பி விட்டான். இப்போ பார்ப்போம். ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ் ஆர். இவங்க யாருன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் நீங்க ஆப்ஷன் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ்ங்கிறது எங்க இருக்கு? லாஸ்ட்டுக்கு 3 லைன் முன்னாடி இருக்கு. ரைட். இப்போ வாசிங்க அதை. யாராவது ஒருத்தர், வேற யாராவது டிஃபரெண்டா யாராவது வாசிங்களா? திஸ் ஆஸ்பெக்ட். லீமா இருக்கீங்களா? லீமா ஜோஷி. ஐயோ, பேரை மறந்துட்டேன். திங்க் எனிவன்? ரஹீம், யாருனாலும் சரி. This aspect in storytelling is considered by the practical possibles who sit between those who say all is fine and cheerful and be individualistic in your approach to a successful future, and those who ordain pessimism and fear that we are doomed. ஓகே, அவங்க எங்க உட்கார்ந்துருப்பாங்க? சிட். இதுல முக்கியமான வார்த்தை எது? சிட். அதுக்கப்புறம் என்ன? பிட்வீன். பிட்வீன்னா என்ன அர்த்தமா? 2க்கு மத்தியில, கூட்டத்துல ஒருத்தராமா. எது கரெக்ட்? பிட்வீன்னா 2க்கு மத்தியில், நடுவுல உள்ளவங்க. இப்போ அங்க போவோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். இவங்க யாரு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஆன்சரை கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா I'll be happy. அவங்க 2 பக்கமும் சேர மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுல அழகா ஆன்சர் இருக்கு. டைரக்டா இருக்கு உங்களுக்கு ஆன்சர். Follow midway back. அதுவா சார்? அவ்வளவுதான்மா. மிடில் வே. நான் எந்த வழியிலையும் சேர மாட்டேன், நான் ஒரு வழியில போவேன் தானே போட்டிருக்கு. மிடில் வழியில போறேன், அதனால பிராக்டிகல் பாசிபிள்ஸ். அவ்வளவுதான்.
யோசிக்க ரொம்ப எல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எஸ், இப்ப சொல்லுங்க பாப்போம். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஆர்ட்டா, சயின்ஸா, ஜீன்ஸ்ல இருக்கா, ஹியூமன் ஆகுமா? இது எங்க இருக்குன்னு பாத்துருவோம். கமா, ஸ்டோரி டெல்லிங் ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க. ஸ்டோரி டெல்லிங் இஸ் Not in our genes. Not in நாட் our இன் அவர் genes. ஜீன்ஸ். அப்ப எதை கட் பண்ணிடணும் இங்க? இன் அவர் ஜீன்ஸ்ங்கிறத கட் பண்ணிடணும். அப்ப ஏபிசில ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க. ஆர்ட்டா, சயின்ஸா, வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமனா, அதை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் லைன். நீதர் இட் இஸ் அ எவல்யூஷனரி ஹிஸ்டரி. அது ஹிஸ்டரியும் கிடையாது. இட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப், இதுல தான் ஆன்சர் இருக்கு. கமான் சொல்லுங்க. வாட் ஹியூமன். நம்மள மனுஷன் ஆக்குறது தான் என்னது? ஸ்டோரி டெல்லிங். அப்ப இதுல டைரக்டா ஆன்சர் இருக்கலாமா? தி எசன்ஸ் ஆஃப் ஏ, தி எசன்ஸ் ஆஃப் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். அவ்வளவுதானே. இதுல என்ன கஷ்டம்? ஆனா இதுல குழப்பறதுக்காண்டியே அவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான். அது என்னது? டி ஆப்ஷன். தெரியுதா உங்களுக்கு? நாட்டுன்னு அங்க இருக்கு, இன்னவர் ஜீன்ஸான்னு கேட்டிருக்கான். நம்ம மக்கள் ஒரு டைப்பா வாசிச்சாங்கன்னா அந்த நாட்டை தூக்கிடுவாங்க. ஓ ஜீன்ஸ் ஸ்டோரி, அப்ப ஜீன்ஸ் இதான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த நாட்டை குழப்புறது அவன் இதுலதான் குழப்புவான். இந்த டியா ஏயான்னு குழப்புவீங்கன்னு சொல்லி வாசிக்கிறத தெளிவா வாசிக்கணும். தட்ஸ் ஆல். ரைட். நெக்ஸ்ட். அவர் நாலேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப். இதோட நிறுத்திடுங்க. ஆப்ஷனை தயவு செஞ்சு பார்க்காதீங்கம்மா. இப்ப பேசேஜுக்கு போவோமா? அவர் நாலேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப். இதை யாராவது கண்டுபிடிச்சு லொகேட் பண்ணிட்டீங்கன்னா I'll be happy. அவர் நாலேஜ், கலெக்ஷன் இந்த மாதிரி வார்த்தை எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஃபிஃப்த் லைன். நீங்களே ரீட் பண்ணிருக்கமா. அவர் நாளே, அவர் ஹிஸ்டரி. Of history, knowledge, and understanding are all the collections of the few stories that survive. Are the collections of, எல்லாரும் ஒரு தடவை பாருங்க இந்த லைனை. Are the collections of few stories that survive. அதுல என்ன கலெக்ஷன் ஆஃப் கொஞ்சம் ஸ்டோரிஸ் தட் சர்வைவ்னா இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்ப பாப்போம் இதுல என்னவா இருக்கும். Direct answer sir, option D. ஆப்ஷன் டி. வார்த்தை அப்படியே பிசுறாம கொடுத்துருக்கான். a few stories that survive. இதை எதுக்காக குழப்பா கொடுத்துருக்கான்னு நான் சொல்லட்டா? இப்போ பாருங்க, இதுல கவனிங்க. அவர் ஹிஸ்டரியும் இருக்கு, நாலேஜும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். நம்ம எடுக்க வேண்டியது நாலேஜை மட்டும்தான். பட் இந்த மூணையும் சேர்த்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபியூ ஸ்டோரிஸ் தட் சர்வைவ்னு கொடுத்துருக்கான். நமக்கு என்ன தேவை? நாலேஜ், கலெக்ஷனு, சர்வைவ். முடிஞ்சு போச்சு. ஆல்ரைட். இது என்ன மொத்தமா வருதே, கூட்டமா வருதே, உங்களுக்கு துண்டு துண்டாலாம் தரமாட்டான். அப்படி லட்டு மாதிரி கையில எடுத்து தரமாட்டான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. a few stories that survive is the right answer. சரி, ஆறாவதுக்கு நோ க்ளூ. நீங்களே ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2 minutes டைம். நான் அதுக்குள்ள கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். How the future will turn out to be depends upon the stories. கொஸ்டின் கேக்குறாங்க, பாத்துக்கோங்க. இது எங்க இருக்குன்னு பாத்துருவோமா? ரைட், செக் பண்ணுங்கம்மா. நீங்களே செக் பண்ணுங்க. சிக்ஸ்த் லைனாமா? 5, 6. சொல்லுங்க. ஃபியூச்சர்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். இப்போ அதை வாசிங்க பார்ப்போம் எல்லாரும். This includes the stories that we tell each other about the future, and how the future will turn out depends partly, possibly, largely on which stories we collectively choose to believe. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய கதை சொல்லுவோம், பட் இப்ப போவாங்க ஆப்ஷனுக்கு வாங்க. இதுல என்ன ஆன்சர் இருக்கு? ஈஸியா சொல்லலாம். Collectively choose to believe in. ஆன்சர் இருக்கா அங்க? we collectively choose to believe in. இப்ப வருவோம் இங்க. எங்க இருக்கு? ரைட். how future will turn out depends partly, largely on
விச் ஸ்டோரிஸ் வி கலெக்டிவ்லி சூஸ் டு பிலீவ் இன். டைரக்டா இருக்கு, இது அப்படியே அங்க கொடுத்துட்டான். ரைட், இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சாமா? செகண்ட் ஒன் ஈஸியா இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியா இருந்துச்சா? இப்ப சொல்லுங்க. செகண்ட் ஒன். அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ நம்ம ஃபைனல்